மீனாட்சி மாமியார். பாரம்பரிய பலகாரங்கள் செய்வதில் கில்லாடி, சமையலில் சமரசம் செய்யாதவர். பார்வதி மூத்த மருமகள், பொறுமையின் சிகரம், மாமியாரின் கைப்பக்குவத்தை அப்படியே கற்றவர். சீதா இளைய மருமகள், எல்லாவற்றையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்ய நினைக்கும் ஸ்மார்ட் பெண். தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே இருந்தன. தெருவெங்கும் பட்டாசு சத்தமும் பலகார வாசனையும் தூக்கலாக இருந்தது. மீனாட்சி அம்மான் வீட்டில் மட்டும் அன்று பெரிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது. ஏ பார்வதி, அரிசியை ஊற வச்சிட்டியா? சீதா, அந்த வெல்லத்தை உடைச்சு வைடி. இந்த வருஷம் நாமளே அதிரசம் செய்யணும். கடையில வாங்குற பலகாரம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அத்தை, இப்போ எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும்? ஒரு ஃபோன் போட்டா போதும், அரை மணி நேரத்துல சூடா அதிரசம் வீட்டுக்கே வரும். எதுக்கத்த இந்த வெயில்ல கஷ்டப்படணும்? அந்த கடையில என்ன எண்ணெய் ஊத்துறானோ, என்ன அரிசி போடுறானோ யாருக்கு தெரியும்? கையால செஞ்சு சாமிக்கு படிச்சு சாப்பிடுற லுசியே தனி. அந்த போன ஓரமா வச்சுட்டு வேலைய பாரு. அதிரசம் செய்வதிலேயே மிகப்பெரிய சவால் அதன் வெல்லப்பாகு எடுப்பதுதான். மீனாட்சி அடுப்படியில் மும்முரமாக இருந்தார். ஆனால் அன்று ஏனோ அவருக்கு பாகுபதம் சரியாக வரவில்லை. ஐயோ பார்வதி, பாகு ரொம்ப முத்தி போச்சே. இப்போ தட்டினா அதிரசம் கல்லு மாதிரி வரும். இந்த வருஷம் என் மானமே போயிடும் போல இருக்கே. அத்தை, பதறாதீங்க. நாம மறுபடியும் முயற்சி பண்ணலாம். நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க, நான் நான் கவனிச்சுக்கிறேன். அப்பவே சொன்னேன்ல அத்தை, கடையில வாங்கிடலாம்னு. இப்ப பாருங்க, அரிசியும் வெல்லமும் வீணானதுதான் மிச்சம். சீதாவின் பேச்சால் மீனாட்சிக்கு வருத்தமாகி எதுவும் பேசாமல் தன் அறைக்குச் சென்று விட்டார். மாமியார் வருத்தமாக இருப்பதை பார்த்த பார்வதி சீதாவை கூப்பிட்டு ஒரு திட்டம் போட்டாள். சீதா, அத்தைக்கு அதிரசம்னா உயிர். அது சொதப்பனதுல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ உன் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி அந்த பாகுபதத்தை எப்படி சரி பண்றதுன்னு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கான்னு பாரு. ஓ, அதுல நான் கில்லாடி அக்கா. இத பாருங்க, பாகு முத்தி போனா கொஞ்சமா சுடுதண்ணி ஊத்தி சரி பண்ணலாம்னு யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கு. நாம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? பார்வதியின் அனுபவமும் சீதா இணையத்தில் தேடிச் சொன்ன நுணுக்கங்களும் சேர்ந்தன. இருவரும் சேர்ந்து மிக கவனமாக மீண்டும் பாகெடுத்து அதிரச மாவை தயார் செய்தனர். அக்கா, இந்த முறை மாவு ரொம்ப சாஃப்ட் வந்திருக்கு. அத்தைக்கு தெரியாமலேயே இது சுட்டு எடுத்துடலாம். இருவரும் மணக்க மணக்க அதிரசங்களை சுட்டு அடுக்கினார்கள். அதன் வாசனை மீனாட்சியை அறைக்குள்ளேயே இருக்க விடவில்லை. மீனாட்சி மெதுவாக சமையலறைக்கு வந்து பார்த்தார். அங்கே தட்டு நிறைய தங்க நிறத்தில் அதிரசங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அடேங்கப்பா, என்ன ஒரு மென்மை! நான் செஞ்சதை விட பிரமாதமா இருக்கு பார்வதி. ஆனா அந்த முத்தி போன பாகை எப்படி சரி பண்ணுனீங்க? எல்லாம் சீதாவோட சாமர்த்தியம் தான் அத்தை. அவ தான் போன்ல பார்த்து சரியான வழிய சொன்னா. சாரி அத்தை, நான் தான் கடையில வாங்கலான்னு சொல்லி உங்கள கஷ்டப்படுத்திட்டேன். கையால பலகாரம் செய்யறதுல இவ்வளவு கஷ்டமும் கடைசியில இவ்வளவு சந்தோஷமும் இருக்குன்னு இப்போதான் புரிஞ்சுகிட்டேன். தீபாவளி அன்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் வந்தனர். பலகாரத்தை சாப்பிட்டு விட்டு மீனாட்சியை புகழ்ந்தனர். மீனாட்சி அக்கா, உங்க அதிரசம் போல எங்கேயுமே கிடைக்காது. உங்க கைக்கு ஒரு தனி ராசிதான். இல்லம்மா, இது என் மருமகள்களோட ராசி. பழைய முறையும் புது காலத்து அறிவும் சேர்ந்ததால தான் இந்த அதிரசம் இவ்ளோ ருசியா இருக்கு. அன்று முதல் மீனாட்சி அம்மாள் தன் மருமகள்களை ஒரு தோழியாக பார்க்கத் தொடங்கினார். சீதாவும் தன் போனை தேவையற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் குடும்பத்திற்கு உதவும் விஷயங்களுக்கு பயன்படுத்த கற்றுக்கொண்டாள். நீதி, அனுபவம் கொண்ட முதியவர்களும் புதிய சிந்தனை கொண்ட இளைஞர்களும் இணைந்து செயல்பட்டால் எந்த ஒரு சவாலையும் வெற்றியாக மாற்றலாம்.